நண்பர்களுக்கு வணக்கம். வீட்டு தேவைக்கு பயன்படுற காய்கறிகள், கீரைகளை நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்னதாக ஒரு வீட்டு தோட்டமோ அல்லது மாடி தோட்டமோ அமைச்சு நம்ம பராமரிச்சுட்டு வருவோம். ஆனால் அந்த வீட்டு தோட்டத்திலேயே நம்ம வீட்டுக்கு பயன்படக்கூடிய மசாலா பொருட்களையும் நம்ம வளர்த்து அறுவடை எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவை நீங்கள் பார்க்குறது மூலிமா கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த செடியை உங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ பாலைவனத்தில் இருக்க மரம் மாதிரி தெரியலாம். ஆனால் இது நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கக்கூடிய சோம்பு செடி தான். இந்த சோம்பு செடியிலேருந்து நிறைய சோம்புகள் வளர்ந்துருக்கு. சரி, அதை பற்றின ஒரு சின்ன பதிவு போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கேன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நிறைய பேர் இந்த சோம்பு செடியை பார்த்துருக்கலாம் அல்லது வீட்டிலேயே வளர்த்துருக்கலாம். இன்னும் சில பேர் பார்க்காம இருப்பாங்க. சரி, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை பற்றின ஒரு பதிவு முழுசாக போட்டிருக்கேன். இது நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கக்கூடிய சோம்பு செடி. இது தானாக வளர்ந்த செடி தான். ஏதோ ஒரு குப்பையில் முளைச்சிருந்தது, நம்ம அப்பா தான் கொண்டு வந்து வீட்டில் நடவு பண்ணார். அதுலேருந்து இப்போ நிறைய சோம்புகள் வளர்ந்துருக்கு. இந்த செடியை நடவு பண்ணும்போது நான் கூட சொன்னேன், எதுக்குப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் நம்ம வீட்டில் வளருமா, இதெல்லாம் வேறு இடங்களில் வளரக்கூடிய செடி அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறக்காக தான் நடவு பண்ணோம். 2 செடி நடவு பண்ணோம். அதுலேருந்து இப்போ நிறைய சோம்புகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மேலே வரும் போல் அறுவடை பண்ணி முடிக்கும்போது. 2 செடி நடவு பண்ணியிருக்கோம். ஒரு செடியில் இப்போ தான் பூக்கள் வந்து பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு செடியில் பிஞ்சுகள் வந்து காய்கள் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 வாரங்களில் காய்களை நம்ம அறுவடை பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வீட்டு தோட்டம் அமைக்கும் போது அதில் தேனீக்களை மகரந்த சேர்க்கைக்காக வரவழைக்கணும். அந்த தேனீக்களை வரவழைக்கிறதுக்காக நம்ம பூச்செடிகள் வளர்த்து பராமரிச்சுட்டு வருவோம். ஆனால் அந்த பூச்செடிகள் செய்யக்கூடிய வேலைகளை இந்த சோம்பு செடி இப்போ பண்ணிகிட்டு இருக்கு. இதில் வந்து பாருங்கள், ஒரு செங்கோலை வந்து தேனீக்கள் தேன் எடுத்துகிட்டு இருக்கு. இந்த சோம்பு செடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடி வகை காய்கறிகளில் வரும் பார்த்திங்களா, அந்த பெண் பூ வரும்ல, பிஞ்சுவோடையே பூக்கள் வரும்ல, அது மாதிரி இதில் பூக்கள் வருது. பூக்கள் வரும்போதே அது கீழேயே பிஞ்சுகளும் இருக்குது. ஆனால் எல்லா பூக்களுமே பிஞ்சுகள் வருது. அந்த பூக்கள் மகரந்த சேர்க்கை முடிஞ்சோடனே அந்த பிஞ்சுகள் எல்லாமே அப்படியே காய்களை மாற ஆரம்பிச்சிருது. இந்த சோம்பு செடியை பொறுத்த வரைக்கும் பூச்சிகள் தொந்தரவு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இல்லை. ஆனால் இந்த பூக்கள் எல்லாமே இப்போ பிஞ்சுகளாக மாதிரி காய்களாக முதிர்ச்சி அடையும் போது நிறைய செல் மாதிரி உள்ள பூச்சிகள் வந்து அதில் உட்காந்துருக்கு. அந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே வேப்பெண்ணெய் கரைசல் அடித்து கட்டுப்படுத்திடலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டு தேவைக்காக சோம்பு செடிகள் வளர்க்கணும்னு நினச்சோம்னா ஒரு 15லேருந்து 20 செடிகள் வரைக்கும் நம்ம நட்டு வளர்த்தாலே போதுமாக இருக்கும். அதுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு மேலே நம்ம சோம்புகளை அறுவடை பண்ணிடலாம். அவ்வளோ சோம்பு நம்ம வீட்டு தேவைக்காக பயன்படுத்த போகிறதில்ல. அடுத்து அந்த சோம்பு செடியில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு பகுதி செடியிலேருந்து நேராக மேல் நோக்கி வருது. அந்த தண்டு பகுதியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேசானதாக இருக்குது. உள்ளுக்குள்ளே காற்று இருக்கும் போல், காற்றடிச்சா உடஞ்சிடக்கூடிய தன்மையில் தான் இந்த தண்டு பகுதி இருக்குது. அந்த தண்டு பகுதி மேல் நோக்கி வர அதுலேருந்து ஒவ்வொரு கிளைகள் பிரியுது. ஒவ்வொரு கிளைகளிலுமே பூக்கள் மொட்டுகள் வருது. இதுவே காற்றடிக்கக்கூடிய காலத்தில் சோம்பு செடி நம்ம நடவு பண்ணுறதா இருந்தால் பக்கத்துலேயே ஒரு குச்சியை ஊனி அந்த குச்சியில் செடியை கட்டி விடுறது சிறப்பாக இருக்கும். இல்லாட்டி காற்றடிக்கும் போது அந்த செடியோட தண்டு பகுதி உடஞ்சி போகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு பூக்கள் வந்து பூத்து பிஞ்சுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சைட்லேயே இப்போ புதிய பூக்கள் வரக்காக தண்டுகள்லேருந்து பூக்கள் வந்துட்டு இருக்கு. இதில் வந்து 2 செடி இருக்குது ஒரே இடத்துல. 2 செடியை ஒன்றா நடவு பண்ணனால ஒரே இடத்துல 2 செடியை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிப்பது தண்டு வந்து கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. ஆனால் தண்டு மேல் நோக்கி வர தண்டு கொஞ்சம் லேசான தன்மை கொண்டதாக இருக்குது. காற்றடிச்சா உடஞ்சிடக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த மாதிரி செடியில் பூக்கள் வரும்போது பூக்கள் குவிந்த நிலையில் தான் வருது. குவிந்த நிலையில் வந்து அதுக்கப்புறமா அந்த பூக்கள் விரிய ஆரம்பிக்குது. விரிஞ்சு ஒரு பந்து போல் அமைப்பில் விரியுது. இப்போ இந்த செடியோட பூக்களை நம்ம கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் நோக்கி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு பாலைவனத்தில் இருக்க தாவரத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த தாவரத்தோட பேர் தெரியல, ஆனால் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா இது மாதிரி 1-2 சோம்பு செடிகளை நடவு பண்ணி பாருங்கள். நல்லா அறுவடை எடுக்கலாம். விளைச்சலும் நல்லாயிருக்கு. எந்த பராமரிப்பும் அதிகமாக தேவைப்படுறதில்ல. நம்ம தண்ணீர் மட்டும் கொடுத்து வந்தாலே போதும். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டைக்காய் பாத்தியில் நடவு பண்ணியிருக்குது. அதாவது வெண்டைக்காய் பாத்திக்கு வந்து நம்ம அடி உரம், தொழு உரம் எல்லாமே கொடுத்து தான் நம்ம பாத்தி ரெடி பண்ணோம். அது அப்படி கொடுத்த உரங்களே இதுக்கு போதுமானதாக இருக்குது. மேற்கொண்டு எந்த பூச்சி மருந்து எதுவும் அடிக்க தேவையில்லை. பூச்சி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்தாலே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அறுவடைக்காக இந்த செடியை வளர்க்கறதுனால நம்ம குழந்தைங்களை இது பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செடி சூப்பராக இருக்கும். அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா புது விதமான இலைகள் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. நமக்கு கொத்தமல்லி இலைகள் போல் இருக்கும், குச்சியாக. உங்கள் வீட்லேயும் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செடிகள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வளருது. அடுத்தடுத்து நம்ம தோட்டத்தில் இது மாதிரி யாருமே வளர்க்காத வித்தியாசமான செடிகளை வளர்த்து அதை பற்றின பதிவு போடலான்னு இருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீட்டு தோட்டம் வச்சுருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.